அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய இருசக்கர வாகனங்கள்ல ஹெல்மெட் அணியாம போகும் பொழுது விபத்துக்கள் மூலமா நிறைய தலைக்காயங்கள் ஏற்படும். இந்த தலைக்காயங்கள் ஏற்படும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பக்கவாதம் போன்ற ஒரு அறிகுறியை நம்ம பார்ப்போம். அதாவது உடலுடைய வலது பகுதி அல்லது இடது பகுதி பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறத நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அப்ப பக்கவாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைக்காயங்கள்னாலையும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா மூளைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னீங்க, அது எந்த காரணமா இருந்தாலும் சரி, அது மூளை தன்னுடைய வேலையை நிப்பாட்டி வச்சிரும். அதனால வரக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம பக்கவாதம் சொல்றோம். இப்ப தலைக்காயங்கள் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, இரண்டு வகையான தலைக்காயங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று ஓப்பன் இன்ஜுரி, இன்னொன்று க்ளோஸ்ட் இன்ஜுரி. க்ளோஸ்ட் இன்ஜுரியில பார்த்தோம் அப்படின்னா மூளையுடைய அதோடைய பகுதிகளுக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சின்ன சிஸ்டம் இருக்கும், செரிப்ரல் சர்க்குலேஷன். அதை நம்ம பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் நம்ம சொல்லுவோம். அந்த ரத்த குழாயோட அமைப்புகளில் அடிப்படும் பொழுது உள்ள ரத்தம் பார்த்தீங்கன்னா கசிய ஆரம்பிச்சிடும். இந்த ரத்தம் கசிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருந்தாலும் இந்த தலைக்காயும் ஒரு முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரத்த கசிவு உள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு ப்ரெஷரை உண்டாக்கும். இன்ட்ராக்ரைனியல் டென்ஷன் நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி இன்ட்ராக்ரைனியல் ப்ரெஷர் நம்ம சொல்லலாம். ஸோ மூளைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த மூளை செல்கள் அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு இந்த மூளை செல்கள் டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் ஏற்படுது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஓப்பன் இன்ஜுரி. இந்த ஓப்பன் இன்ஜுரியில் பார்த்தீங்கன்னா தலையை கவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மண்டை ஓடு பகுதி, அந்த எலும்பு ஏதாவது ஃப்ராக்சர் ஆகி டேமேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு அது ரத்தம் பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி போகும்பொழுதும் பார்த்தீங்கன்னா மூளை செல்களுக்கு போக வேண்டிய ரத்தம் போகாம தடைப்பட்டு அதன் மூலமா பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வரும். இதை ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Thank you for watching your video. Thank you very much.